ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது கேமிங் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் அரேனாவில் எப்படி ஆன்லைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த கேமுக்குள்ளே போய் எனக்கு அதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுறது நிறைய பண்ணி விடுங்க. ஓகே, கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சில் நான் மட்டும்தான் ஒரு பாதி கில் அடிச்சிருப்பேன். எங்கள் டீம்மேட் எவ்வளோ தண்டமாக ஆடுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எனிமி அடிக்கலான்னு இப்போ சுட்டு நிற்போம். அந்த பருப்பு மாதிரி விட்டு வருவான். நானும் அடிக்கலான்னு நினச்சி நிற்பேன். அங்கே பார்த்தீங்களா நிற்கிறான் பாருங்கள், நல்லா டேமேஜ் வாங்கிடுவான். இது போயிட்டு சும்மா மூமெண்ட் விட்டுருவான். அப்படியே போன மாதிரி நினச்சிப்பான். டீமெண்ட்டு கரெக்டாக வந்தானா அவனை வச்சு அப்படியே அடிச்சிட்டேன். ஒரு கில்லை நம்ம எடுத்தாச்சு. உள்ளே வந்தக்கப்புறம் எப்படி ஆச்சான்னு எனக்கே தெரில. அதுமாதிரி நானும் இப்போ நேரு ரூல்ஸ் மாரி போடுவேன். ஒருத்தன்னு வர மாட்டான். என் டீம்மேட் மேலேயே பட்டு போடு கைஸ். டீம்மேட் நல்லாவே சாவலை. மறுபடியும் இன்னும் கில் அடிப்பேங்க. இப்போ செட்டுருவேன். அங்கே பாங்க, நான் மட்டும் 2 கில் வச்சுருக்கேன். என் டீம்மேட்டில் வச்சு எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல நம்ம நேடு போடுவோம். அந்த நேரில் படம் மாட்டுவான். அவன் குக் பண்ணுறன்னு கூட தெரியாமல் போய் கட்டு நிற்பாங்க கைஸ். இப்போ நான் ஒரு 2 கில் அடித்து 5-5 ஒரு பார்ப்பாங்க கைஸ். அங்கே பண்ணீங்களா, நான் சுட்டு கண்ணு தெரிஞ்சோம். பெரிய மூமெண்ட் கொடுக்காம அடி வாங்கிட்டேன். என்னட்ட ஹெச்பி பாருங்கள், 1 ஹெச்பி. சூப்பர். இப்போ நான் அதோ இறங்கி வருவான், அப்போ இல்லையா அவனும் மாட்டிப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வரவே இல்லை. அப்புறமா இப்போ நான் போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கில் மட்டும் அடிச்சிடுவேன். 6க்கு 7. அங்கே பாருங்கள், 6க்கு 7. என் டீம்மேட்டு பாருங்கள், ஒருத்தன் கூட அடிக்கலை. இதுக்கப்புறம் என் டீம்மேட்டு ஒருத்தன் ஃபஸ்ட்டு கில் எடுத்துருக்கான். அப்புறம் இங்கே ஒரு கில்லு பாருங்க கைஸ், உள்ளே போனால் கூட அடிக்கிறான். அப்புறம் நம்ம பெரிய மூமெண்ட் கொடுத்து இப்போ போவோம் பாருங்கள். போயிட்டு அருமையாக அடி வாங்குவேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் கேப்பில் மாட்டுவான்னு சொல்லிட்டு நான் போவேன். கரெக்டாக மாட்டினான் கைஸ். அடி வாங்கிட்டு என் டீம்மேட்டுங்களும் தண்டனுங்க. ஹெச்பி கொஞ்சம் இருக்குதே தெரியுது, இறங்காமல் இருக்கானுங்க ஹெச்பி எடுத்தோன்னு. ஒருத்தன் முந்திரியாட்ட போயிட்டான். அந்த முந்திரியை வச்சு இப்போ நான் ஒரு கில் அடிக்கலான்னு யோசிக்கிறேன். வரானுங்க ஒருத்தன் பருப்பாட்டம், நல்லா அடி வாங்குவான் கைஸ். அப்போ அங்கே நல்லா அடி வாங்கி ஒரு கில்லு. இன்னொருத்தன் கொஞ்சம் டேமேஜ், அவனும் நல்லா அடி வாங்கிட்டான். என் டீம்மேட் பின்னாடிலேருந்து ஓசி கில் எடுப்பான். புல்லட்டில் இல்லாதனால பிஸ்டல் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அண்ணாயே வரவே இல்லை. இப்போ நம்ம பெரிய ஆளுமே மூமெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி வரான்னு போனால் எவனுமே இருக்க மாட்டான். லூஸ் பல்பு வாங்கியிருப்பேன். மறுபடியும் போயிட்டு அங்கே 15 அதில் 8 கில். நான் ஒருத்தன் வந்தோடனே பெரிய உரிமை வந்தார். செவிலியை ஒன்று வச்சு படுக்க போட்டாச்சு. ஒருத்தன் நீங்கள் உட்காந்துன்னு இருந்தேன். எதுக்குடா உட்காடுறேன்னு கேட்டேன். நீ அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டான். சரி, நானும் செத்து போயிட்டேன். அப்புறமா எங்கேருந்து சொல்கிறான்னு தெரில, அதனால் பார்த்தேன். அங்கேருந்து சொல்லலை. சரி, நேரை தூக்கி போட்டேன். எவனா மாட்டுவான்னு பார்த்தா ஒருத்தவனும் மாட்டல. வேஸ்ட்டு. இல்லை, நான் பல வாட்டி நேரு போடுவேன், ஒருத்தனும் சாக மாட்டான். அதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். சரி, இன்னும் எனிமி மாட்டினா அவனை பிடிச்சி அடிப்போம். நல்லா மூமெண்ட் கொடுக்குற தலை. நான் அடி தான் வாங்குவான். எவ்வளோ மூமெண்ட் கொடுத்தா பார்த்தீங்களா. ஆனால் தெளிவு ஒரு புல்லட் இல்லை. இதுதான் லைக் அப்படிங்க. இந்த ஆப்போனட் வேறு நல்ல வேலை. இந்தமாதிரி ஆளுங்க வந்தாங்க. ஒரு ப்ரோ பிளேயர் என்னை ஒரு ஆள் மட்டும் அடிக்க சொன்னாங்கன்னா நான் செத்து இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரெனேட் போடுவேன், செம்ம டேமேஜ் விழுவும். இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் போய் போடுவேன். எல்லாம் கண்டு கேளிங்க போடுங்க. எல்லாருக்கும் செம்ம டேமேஜ். எல்லாம் லிட்டு வாங்கிடுவானுங்க. குக் பண்ணுறேன்னு ஆனால் எவனுமே சாவலையே. சரி, எவனும் இருக்க மாட்டான். இப்போ நான் போவேன், போட்டால் எல்லாம் செம்ம டேமேஜ். ஸ்வை இன்னொட்டு சர்ன்னு லூட் வச்சுருந்துக்குங்க. இது டீம்மேட்டு நான் இனிமேல் நினச்சாச்சுன்னுங்க தேவையில்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பண்ணி அதுக்கு லிட்டு வைக்கலான்னு பார்த்தா நான் அங்கேருந்தே இருக்கான். சரி, நம்ம சுட்டிட்டு போயிட்டு அடிக்கலான்னு இப்போ நான் சுட்டின்னு போவேன்.
சுற்றிட்டு போயிட்டு எங்கே போனேன். இப்போ சுற்றிட்டு போயிட்டு ஒருத்தனாடு மாட்டுவான் அப்படின்னு நினச்ச மாதிரியே ஒரு பலியாடு அங்கே வந்து முட்டை போட்டு நினச்சி டீமேட்டு சமாடி போல் ஒரு அடி அடிச்சோடனே செத்து போயிட்டான். இந்த டம்மி பீஸெல்லாம் வச்சுக்கின்னு இந்த டீம்மேட்ஸ்லாம் எப்படிலாம் ஓட்டுறானுங்களா அப்படின்ட்டு ஏறி போனாலே ஒருத்தர் வருவார், அவரை அடிச்சினேன். இன்னொருத்தர் நான் லிஃப்ட்டில் இருக்க பார்க்கவே இல்லை, அப்படியே அழுத்துறான். அவனையும் அழுத்தி பிடிச்சி விட்டேன். அப்புறமா அங்கே ஒருத்தர் இருந்தார் ஓசி 31க்கு ஒரு கைஸ், நான் 16 கீழ். இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு அடிக்கலாம் போவோம். ஒரு நேடு போட்டுக்கின்னு சமாளி வாங்குவான், அங்கேயே முட்டை போடுவான், அவனை வச்சுருவேன். ரீலோட் பண்ணியிருக்கேன். பின்னாலேருந்து ஒருத்தர் அடிச்சுருந்துருக்காங்க கைஸ், அது கூட தெரியாமல் நான் முன்னாடி டார்கெட் பண்ணியிருந்தேன். இதான் க்ரூஷியல் டைமு. 8 ப்ளஸ் ஆவானுங்க. ஐயோ டீமேட்டை டண்டம் வச்சு நினச்சிட்டிங்கன்னே இருந்தேன். பட்டா இப்போ தான் நல்லா ஆடுறானுங்க. இங்கோட்ட முட்டை போட்டுக்கின்னு இவன் வந்து மண்டையிலே லிட்டு வைப்பான் போல், நான் வச்சுருக்கான் தெரியல. இவனை அடிக்கணும் அப்படியாது, அப்போ தான் டீமேட்டாக அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இன்னொரு இடத்துல கவர் எடுப்பேன். அவனை அடிக்கலாம் எட்டி பார்ப்பேன், பட்டா ஸ்கோப் வாங்கிக்க சவுத்தில் மாட்டிச்சு. அவனை அடிச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொன்று அடிக்கலாம் பார்த்தா கீழே வந்துட்டான். செம்ம டேமேஜி. அப்புறம் அவன் இருப்பான் பார்த்தா செட்டு போய் கிடக்குறான். அப்படி என்ன பீஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி நிற்பேன். பார்த்தா ஒடியவனா வரமாட்டான். கீழே எல்லாம் அங்கே சண்டை போட்டுருந்தாங்க. இங்கிட்ட பார்த்தா ஒரு பீஸ் மாட்டினாரு. ஸ்வயினால்தான் என் டீமேட் ஓசி கீழே எடுத்துட்டான். இன்னொருத்தனை வச்சிட்டான். இதாங்க சொல்லிப்பேன். சரி இப்போயாவது வருவானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒருத்தன் வந்தான், அவனை அடிச்சிட்டேன். கட்சி இல்லை எனக்கு தாண்டா அப்படின்னு போட்டு என் டீமேட் ஒருத்தர் நடுவில் வந்து அடிச்சு போட்டான். சரி ஏதோ ஒன்று எம்பிபியோட எடுத்தோமேன்னு சொல்லிட்டு ஜாலியாக எம்பிபி எடுத்துட்டு நான் பாட்டுக்கு லாபிக்கு போக ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.